வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஸ்லேண்ட், எப்பா அதை கேட்டாலே கூலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஐஸ்லேண்டில் ஸ்விம் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் இருக்குது. நீங்கள் மேபி ஐஸ்லேண்ட் போகும்போது உங்களை ஒரு இடத்துல நிற்க வச்சு இங்கே குதிங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக குளிக்க வச்சு கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் அதுக்கே நம்ம பயங்கரமாக நடுங்குவோம். கேட்டாலே நடுங்குது. நிஜமாக போனவங்களும் என்னால் முடியல, எனக்கு காய்ச்சல் வந்துடும் போல் அப்படின்லாம் சொல்லி பயப்படுவாங்கல்ல. ஆனால் அதை நாங்கள் ஒரு ரிஸ்க்காகவே எடுப்போம்னு சொல்லி ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கின ஒரு சம்பவம் எல்லாரையுமே அதிர வச்சிருச்சு. ஏன்னா 1500 கிலோமீட்டர் அந்த ஐஸ்லேண்டை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன் எல்லாத்தையுமே ஸ்விம் பண்ணியே கவர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் தான் ரோஸ் இட்லி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, 1500 கிலோமீட்டர் அப்படியே சுற்றுறேன்னு ஸ்விம்மெல்லாம் பண்ணது ஓகே தான். அதுக்காக இவர் பண்ண ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு 1500 கேலரிஸ், அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 கிலோ ஃபேட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வேணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டு தன்னுடைய பாடியை உஷ்ணமாகவே வச்சுட்டு வந்திருக்கார். ஆனால் எல்லாரும் சர்ப்ரைசிங்காக என்ன நினைப்பாங்க, இவர் என்ன பண்ணிட முடியும், அப்படியே பாடியெல்லாம் நல்லா குண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அதுதான் கிடையாது. ஸ்விம் பண்ணதுனாலே அவர் என்னெல்லாம் சாப்பிட்டாரோ அதிலிருந்து அவருக்கு உஷ்ணம் மட்டும்தான் கிடச்சிருக்கு போல். பாடியில் ஃபேட்டே தாங்கலை, அவர் வெயிட் லாஸ் தான் பண்ணியிருக்கார். ஒரு நாளைக்கு 2 கிலோ அளவுக்கு அவர் சாப்பிட்டும் அவர் வெயிட் லாஸ் தான் பண்ணியிருக்காருன்னா நிஜமாவே இது ஆச்சரியமாக தான் இருக்குல்ல. கோஸ்டரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்த கண்ட்ரியில் மட்டும் அங்கே ஆர்மியே கிடையாதான். ஏன் ஆர்மியே கிடையாது அப்படின்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே ஆர்மியை நம்ம இங்கே உருவாக்க ஆரம்பித்தோம்னா மேபி இந்த நாட்டுடைய கண்ட்ரோலே ஆர்மி எடுத்துகிட்டா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு நம்ம எல்லா பவரையுமே கொடுத்துருவோம். அப்போது இந்த கண்ட்ரோல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு ஆர்மின்ற விஷயத்தையே யாருமே பேசாம விட்டாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ட்ரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் யாருனாலையும் வரல. அதனால ரொம்ப சேஃபாகவே இருக்காங்க. கூடவே அங்கே ஆர்மி இருந்துச்சுன்னா என்னெல்லாம் செலவு பண்ணுமோ அது எல்லாத்தையும் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறேன்னு பண்ணாங்க. ரொம்பவே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெல்த்தியாக அவங்களுடைய கண்ட்ரி மாற ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிற எல்லாருமே இப்போது எஜுகேட்டடாக இருக்காங்க. அதுக்கு ரீசன் அந்த ஃபண்டு எல்லாத்தையுமே தூக்கி எஜுகேஷனில் போட்டது தான். ஜப்பானில் இருக்கக்கூடிய கிரேவியார்டு, அதாவது கல்லறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கெல்லாம் நிறைய QR கோடை நீங்கள் பார்க்க முடியும். எதனால் இந்த QR கோட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபேமிலி எப்பேற்பட்ட ஃபேமிலி, அங்கே யாரை புதைச்சி வச்சுருக்காங்க, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுடைய ஃபோட்டோ என்ன, அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே, ஈவன் வீடியோஸ், வாய்ஸ் ரெக்கார்டுன்னு எல்லாமே அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காகவே ஒரு வெப்சைட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக அதை ப்ளே பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாகவே இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாருன்னே யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஈவன் நம்ம ஜஸ்ட்டு போகிறோம்னா அதை ஸ்கேன் பண்ணி அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கூட இப்போ மேபி இது கேட்குறதுக்கு யோசிக்கத்தக்க விஷயமா இருந்தாலும் இன்னும் பல வருஷங்கள் கழித்து போகும்போது எப்போ போனாலுமே அவங்களுடைய வம்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. கோலா அப்படின்னு ஒரு அனிமல் இருக்குங்க. வாழ்னா இந்த அனிமல் மாதிரி வாழணும். ஏன்னா 24 மணி நேரம் ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? 8 மணி நேரம் சராசரியாக தூக்கம். அதுவே உங்களுக்கு இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் நீங்கள் தூங்குறதையும் அபூர்வம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த கோலா 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் மட்டும்தான் தூங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. 2 மணி நேரம் மட்டும்தான் இது விழிச்சிருக்கும். மீதி நேரம் எல்லாமே இது தூங்கும். ஸோ 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் இதோடைய தூக்கத்திலேயே வாழ்க்கை போகுதான். என்னப்பா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி மின்ட் ஃப்ளேவரான லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம யூக்கலிப்டஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆயிலெல்லாம் தடவுறோம் இல்லையா தலைவலிக்கு, அதை அதிகமாக இது சாப்பிடுமா. அதனால் அதோடைய சைஸுக்கு இது அதிகமாக சாப்பிட்றதுனால ரொம்ப அதிகமாக அதுக்கு ட்ரக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு போதையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது தூங்கிக்கிட்டே கிடக்குமா. அதோடைய வாழ்நாள் முழுக்க முழுக்க தூக்கத்திலே அது கழிச்சுக்கிட்டு இறந்தும் போயிடுது. வேர்ல்டில் மொத்தமாக 50 லட்சம் லேக்ஸ் இருக்குது. அதனால் எல்லோரும் என்ன நினைப்பீங்க, பரவாயில்ல எல்லாருக்கும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க போல். ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேக்ஸ் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. என்னென்னா கனடாவில் மட்டுமே 30 லட்சம் லேக்ஸ் இருக்குது. அப்போது அந்த கனடாவை கணக்கு வைக்காமல் உலகத்தை அப்படியே சுற்றி கால்குலேட் பண்ணோம்னா 20 லட்சம் லேக்கு தான் இருக்குது. மொத்த லேக்கும் கனடாவில் மட்டுமே இருக்குது. என்ன விதத்துலப்பா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.